பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தருமே நல்லா தான் இருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை வச்சுருக்கிறாருங்க. அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு சின்ன உவமையிலேருந்து ஆரம்பிக்கலாமே. உவமை சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரியும்ல. அதனால் ஒரு சின்ன உவமை சொல்கிறேன். அறிவியல் உவமை. ஓசோன் படலம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த ஓசோன் படலம். இது சூரியன்லேருந்து வர தீங்கு விளைவிக்கிற புற ஊதா கதிர்களிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. அதை தடுத்து நிறுத்து நமக்கு ஒரு பாதுகாப்பின் கவசமாக செயல்படுது. இந்த ஓசோன் படலம் இல்லாமல் பூமியில் உயிர்கள் வாழவே முடியாதுங்க. தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஓசோன் படலத்தால் பாதுகாக்கப்படுறோம். இந்த புற ஊதா கதிர்கள் டைரெக்டாக மனிதர்கள் மேலே படும்போது என்னாகும்? தோல் நோய் வரும், மற்ற உடல்நல பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா? இந்த ஆபத்தான கதிர்களை இந்த ஓசோன் படலம் உறிஞ்சு அதை சிதறடித்து அதுலேருந்து நம்மளை பாதுகாக்குது. இப்போ இதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஓசோன் படலம் எப்படி நம்ம பார்க்க முடியாத தீங்குலேருந்து நம்மளை பாதுகாக்குது, அதே மாதிரி தான் நம்ம எப்பையும் பார்க்க முடியாத ஆபத்துகளில் இருந்தும் தேவன் நம்மளை பாதுகாத்துட்டு வர்றாரு. சங்கீதம் 121:5 பார்க்கலாம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. இப்போ பூமியை பாதுகாக்க ஓசோன் படலம் எப்படி அமைதியாக இருந்து செயல்படுது, அதே போல் தான் கர்த்தரும் நம்மளால் பார்க்க முடியாத ஆபத்திலேருந்து உங்களையும் என்னையும் பாதுகாக்க அமைதியாக இருந்து செயல்படுறாரு. அவருடைய பாதுகாப்பின் கவசம் எப்பயுமே உங்களை சுற்றி தாங்க இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒரு வேளை இப்போ நீங்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் ஒரு விபத்து நேரிட்டு இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வியாதி வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஃபினான்சியல் ப்ராப்ளம், கடன் பிரச்சனைகள் எதுவும் வந்திருக்கலாம். ஆனால் இது எதுவுமே வராமல் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? உங்களை மட்டும் பாதுகாத்து வந்திருக்கார் இல்லையா? அப்போ இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் தான். சூரியனுடைய இந்த தீங்கு விளைவிக்கிற கதிர்களில் இருந்து நம்மளை பாதுகாக்க ஓசோன் படலம் செயல்படுற மாதிரி தான் கர்த்தருடைய பாதுகாப்பும் இம்மட்டும் உங்களை பாதுகாத்துட்டு வந்திருக்குங்க. அப்படி தானே? இப்போ கர்த்தருடைய பாதுகாப்பு தெளிவாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் தான் இதெல்லாம். பைபிளில் இருந்தும் நம்ம சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். நோவாவுடைய சம்பவத்தில் பாருங்கள். நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் வெள்ளத்திலிருந்து பாதுகாத்தார். உலகம் ஃபுல்லாக அழிக்கப்பட்டுச்சு, ஆனால் ஆண்டவர் நோவாவையும் நோவா குடும்பத்தையும் பாதுகாத்தார். யாத்ராகமத்தில் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தப்பி செல்லும்போது கர்த்தர் செங்கடலை பிளக்கிறாரு. அவர்களுக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணுறாரு. பார்வோனின் படைக்கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். தானியலுடைய சம்பவத்துலேயும் சிங்க குகைக்குள்ளே தானியலை தூக்கி போடுறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சிங்கங்களின் வாயை மூட கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். தானியலுக்கு தீங்கு விளைவிக்காமல் ஆண்டவர் பாதுகாத்துக்கிட்டார். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமா? அங்கே சீஷர்கள்லாம் படகுல போகும்போது என்ன பண்ணுச்சு? ஒரு புயல் வந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார்? இயேசு அந்த சீஷர்களை புயல்கிட்ட இருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் பவுலுக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். பவுலை சேர்ந்தவங்களும் கொடிய புயலில் இருந்து ஆண்டவர் அவங்கள பாதுகாப்பார். இது மாதிரி நிறையா உதாரணங்களை சொல்லலாம். நம்மளால் உணர முடியாவிட்டாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம மேலே இருக்குன்றதுக்கான சில எடுத்துக்காட்டுகள் தான் இதெல்லாம். ஆனால் அதனால் அடுத்த முறை நீங்கள் சூரிய ஒளியில் நடக்கும்போதோ அல்லது வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போதோ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஓசோன் படலத்தை நினச்சிக்கலாம். ஓசோன் படலம் உங்களை பாதுகாக்கிற மாதிரி தேவன் உங்களை பாதுகாக்கிறாருன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். அவர் எப்பயுமே உங்கள் கூட தாங்க இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் அந்த காரியங்கள்லேருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வகையில் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வச்சிட்ருக்காரு. அவருடைய பாதுகாப்பில் நம்பிக்கை வச்சு எப்பையும் அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.